ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிம்பிளி ஃபுட் தமிழ். நாம் இன்னைக்கு மசாலா டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா டீ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும், குறைவான கேலரிஸ் கொண்டது, சளிக்கு மருந்தாக பயன்படும், செரிமானத்தை சீராக்க உதவும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஏலக்காய் 3 நம்பர், பட்டை 2 இன்ச்சு, லவங்கம் இல்லைன்னா கிராம்பு 2, அன்னாச்சி பூ 1, மிளகு 3/4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி தோல் நீக்கினது 2 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், டீத்தூள் 3 டீஸ்பூன், பால் 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். அளவில் பார்த்தா 400 ml வரும். தண்ணி 1/2 கிளாஸ். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, அன்னாச்சிப்பூ, தோல் நீக்கிய இஞ்சி இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். உடனே நாம் எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். இது கொதிக்கும் போதே நல்ல மணம் வரும். இப்படி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நம்ம டீக்கு தேவையான டீ தூளையும் சேர்த்துப்போம். நான் 3 டீஸ்பூன் டீ தூள் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்ல மீடியம் ஹை ஃப்ளேமில் கொதித்த உடனே சிம் பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் கொதிச்சிட்டு இருக்க பாலை இந்த டிகாஷனோட சேர்த்துடலாம். இப்போ சிம்மிலேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம போட்ட மசாலாவோட எசன்ஸ் டீல இறங்க விடுவோம். இப்போ மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ரொம்ப ஹெல்த்தியான, கேலரிஸ் கம்மியான மசாலா டீ ரெடி. மறக்காம நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி குடிக்க முடியலைனாலும் வாரத்துக்கு 2 முறையாவது இந்த ஹெல்த்தியான டீயை குடிக்க ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.